ஹாய், நான் இப்போ உங்களுக்கு மட்டனில் ஒரு இன்னொரு குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். இதை எங்கள் பக்கத்தில் வெள்ளை குழம்புன்னு சொல்லுவாங்க. அந்த கல்யாண வீடுகளில் மறுநாள் காலையில் இட்லி தோசைக்கு போடுவாங்க. அது அந்த மாதிரி குழம்பு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு நீங்கள் மட்டன் எவ்வளோ வாங்கணுமோ வாங்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நறுக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அரைக்கிறதுக்கு பச்சை மிளகா, சீரகம், மல்லி. வத்தல் கிடையாது. வத்தல் இருந்தால் கலர் வந்துடும்ல, அதனால வத்தல் இல்லாமல் நம்ம இந்த தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா இந்த மூணையும் சேர்த்து போட்டு அரைக்கிறது தான் இது கலர் இதுக்கு பேர் வெள்ளை குழம்பு சொல்லுவோம். அது மற்றபடி தக்காளி பழம் போடுவோம், கருவேப்பிலை போடுவோம். இதுக்கு இஞ்சி பூண்டு போடலாம். ஏன்னு கேட்டால் இது கொஞ்சம் குருமா மாதிரி, அதனால இதுக்கு போடணும். மஞ்சத்தூள் போட்டால் போடுங்க, போடலைன்னா நான் போட போகிறது கிடையாது. சரி. உப்பு. அரைக்கும் போது இந்த பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய், இவ்வளவு சோம்பு போட்டிங்கன்னா இந்த இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். பரோட்டாக்கு நல்லாவும் தான் இருக்கும். பரோட்டா சப்பாத்திக்கு இதை இப்போ முதல்ல இதை ரெண்டு மசாலா இல்லையாமா நமக்கு? ஆமாம், இது ஒரு மசாலா, இது ஒரு மசாலா. சரி. இது கசகசா, இது முந்திரி பருப்பு நிறையா போட்டிருக்கேன். இதுதான் இது குழம்பு வெள்ளை குழம்புன்னு காட்டக்கூடிய ஒரு இது. சரியா? இதை இப்போ இது பண்ணுவோம். சும்மா ஒரு ட்ராப் எண்ணெயை ஊற்றிட்டு மல்லி, சீரகம் போட்டு லைட்டாக வறுத்துக்கிடுவோம். ரொம்ப கலர் மாறுற மாதிரி வறுத்துறாதீங்க, வாசம் வர்ற மாதிரி வறுத்தா போதும். இதையும் போட்டுடலாமாம்மா? இந்த இந்த இது 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 கலர் மாறிடாம வாசம் வர ஆரம்பித்த உடனே பச்சை மிளகாயை போட்டு இறக்கிடுவோம். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். இதெல்லாம் மசாலாம் அரைச்சாச்சு. மசாலாம் அரைச்சாச்சு. இப்போ இதை தாளிப்போம். சரியா? நான் இதுக்கு நல்லெண்ணெய் விடுறேன். நீங்கள் சமையல் எண்ணெய் எதுனாலும் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிட்டிங்கன்னா கருவேப்பிலை சிக்கன் கருவேப்பிலையை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு தக்காளி போட்டு அப்படியே தக்காளி இதாகணும்ல அவசியம் இல்லை இல்லையாம்மா? இந்த மட்டன் தண்ணி விடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்ல, அதுக்கு தக்காளி பழம் வெந்து. நம்ம இப்பயும் ஹாஃப் குக்டாக இருக்கு. நல்லா கொஞ்சம் இது பரட்டி விட்டுட்டு குக்கர் மூடியை வச்சு லேசாக அப்படி மூடி ஓப்பனாக இருக்கிற மாதிரி, வெயிட் போடாமல் சும்மா 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 அது டைட்டாக கூட மூட வேண்டாம். சும்மா அப்படியே தட்டு போட்டு மூடுறதுக்கு பதிலாக குக்கர் மூடியை போட்டு இந்த மாதிரி நல்லா. நான் தண்ணி நான் ஊற்றலை, அதான் தண்ணி விட்டுருக்கு. என்ன இப்போ இதில் உப்பு போட்டுக்கிடுவோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டு இந்த நேரத்தில் நீங்கள் மஞ்சள் போடுறோன்னா போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலையும் போட்டு பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம். என்ன போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டா ஊற்றிடு. ஃபுல்லாக ஊற்றிடவா?
மட்டன் இனிமேல் குக் ஆகட்டும். அப்புறமா தேங்காய் ஊற்றி கொஞ்சம் வேக வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்துருச்சா பார்த்தாலே தெரியுது. நானுமே நசுக்கி பார்த்துட்டேன். இப்போ வந்து இந்த தேங்காய் அரைச்சதை கிரேவி பார்த்துக்கோங்க. இந்த ஹையில் வைங்கம்மா. பார்த்தீங்களா இப்போ வெள்ளையாக இருக்குல்ல, அதனால தான் இதுக்கு பேர் மட்டன் வெள்ளை குழம்பு. கண்டுபிடிப்பு. இந்த இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். பூரி சப்பாத்தி, இந்த பூரி கொத்துக்கறி சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கும் இது பிடிக்கும். இதை வந்து பாசத்துக்கு போட்டுருவாங்க. இன்னும் கொஞ்சம் கூட கொதிக்கட்டும். ஒரு கொதி நல்லா ஒரு கொதி வரல. இது கொதி வந்துருச்சு. இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து கொதி ரொம்ப நேரம் வரணுங்கிறது கிடையாது. ஏன்னா ரொம்ப நேரம் வந்து தேங்காய் வந்து ஃபேட்டாக மாறிடுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால நல்லா வெந்த அப்புறம் போடுங்க. தேங்காய் நிறையா போட்டிருக்கிறது வந்து காரணம் இந்த குழம்பு கிரேவி நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக தான். இட்லி தோசைக்கு பிரமாதமாக இருக்கும். இட்லி தோசைக்கு இது அடிச்சுக்கிறதுக்கு வேறு குழம்பே கிடையாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு தெரியல, அது வந்து வத்தல் அந்த இது போட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பூரிக்கு நல்லாயிருக்கும், பூரி சப்பாத்தி அதுக்கும் நல்லா தான் இருக்கும். சரி, இப்போ இதை வந்து இப்போ சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிப்போமா? மட்டன் வெள்ளைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கல்யாண வீட்டில் மறுநாள் காலையில் டிஃபனுக்கு போடுவாங்க. அது மாதிரி இது வந்து டிஃபனுக்கு போடுறது தான். நம்ம வந்து யார்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இது இந்த காம்பினேஷன் இதுக்கு நல்லா இருக்கும்னு. ஒன்று நம்ம சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அந்த செஃப்லாம் எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்கங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது வந்து இது கல்யாண வீட்டில் மறுநாள் கல்யாணத்துக்கு காலையில் டிஃபனுக்கு வந்து இது முக்கியமான ஒரு ஐட்டம். அப்படிங்கும்போது இட்லி தோசை இது பூரி இருந்துச்சுன்னா பூரி இது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.